கச்சத்தீவை பத்தி பேசுறவர் ஏன் அருணாச்சல பிரதேச பத்தி பேச மாட்டாரு? அருணாச்சல பிரதேசம் என்றாலே இந்த நம்ம நாட்டில் இருக்கா ஒரு அங்கமா இல்லையா? எத்தனை ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் இந்த 10 ஆண்டுகள் மோடியோடைய ஆட்சியில் மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. வாயை திறந்திருக்காங்களா இது வரைக்கும்? அது மாதிரி இருக்குதான்னு அவர் கேளுங்க. சீனா அவங்க கிளைம் பண்றது அருணாச்சல பிரதேசம் எங்களது, லடாக் எங்களது, மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமத்தையும் ஆக்கிரமணம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனால் அந்த இந்திரா காந்தி அப்படி பண்ணல. 4000 சதுர கிலோமீட்டரை எடுத்து வெறும் 0.75 சதுர கிலோமீட்டர் தான் கச்சத்தீவை கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படி பெரிய சக்தி வாய்ந்த இலங்கை கிட்ட போயிட்டு அண்ணன் இந்திரா காந்தி நடுங்கி போய் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்றாரு நடுங்கி கொடுத்தாங்கன்றாரு, அச்சப்பட்டு கொடுத்தாங்கன்றாரு, தாரை வார்த்தை கொடுத்தாங்கன்றாரு. என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு நாகரிகம் வேணா? இவர் உண்மையே வாஜ்பாய் நேசிக்கின்றவரா இருந்தா, வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டவரா இருந்தா, அதே வாஜ்பாய் என்ன சொன்னார் இந்திரா காந்தியை பார்த்து? இந்த தேசத்தின் துர்காதேவினார். சொன்னாரா இல்லையா? யாரு துர்காதேவி? துர்காதேவிலாம் இந்திய நிலப்பரப்பை விட்டு கொடுக்குறவங்களா? அப்போ துர்காதேவியை கொச்சைப்படுத்துறாரா அண்ணாமலை? வாஜ்பாய் தானே சொன்னாரு. காங்கிரஸ் கட்சியில் யாரும் சொல்லலையா அண்ணன் இந்திரா காந்தியை போய் துர்காதேவின்னு? இப்ப துர்காதேவியோட வரலாறுன்னா இவங்க தானே துர்காதேவியை உழுந்து கும்பிடுறவங்க. அப்ப துர்காதேவின்னு வாஜ்பாய் சொல்றாரு. அந்த இயக்கத்தின் பிதாமகன், அந்த இயக்கத்தை கட்டி அமைத்தவர். நேற்று காத்தால கட்சியில சேர்ந்துட்டு இவர் இந்திரா காந்தி பத்தி குறை சொல்றாரு. இந்திரா காந்தி பத்தி என்ன தெரியும் இவருக்கு? கொச்சைப்படுத்தி பேசுறது, அநாகரிகமா பேசுறது, நாட்டை விட்டு ஓட இருந்தார்கள்னு பேசுறது. இதெல்லாம் ஒரு நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும். 1-2 பேர் தான் அப்படி தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் பார்த்தாங்க, காணாம போயிருக்காங்க. அதனால இந்திரா காந்தியை பார்த்து பேசும்போது நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும், பண்பா சொல்றேன். இதோட அவர் நிறுத்திக்கிறது அவருக்கு நல்லது.